in a double displacement reaction between aqueous potassium iodide and aqueous lead nitrate. So, number double displacement reaction is potassium iodide. What is potassium iodide? Ki, right? Ki is potassium iodide. This is aqueous plus lead nitrate. So, lead nitrate என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PbNO3 twice. It is lead nitrate. Okay, leadக்கு வந்து 2 plus valency, NO3க்கு -1 valency, அதனால நம்ம பேலன்ஸ் பண்றோம். lead nitrate இது வந்து ரியாக்ட் ஆகும்போது. So, what is this reaction அப்படின்னு பார்த்தீங்கன்னா double displacement reaction. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, PbI plus KNO3. ஓகேவா? ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். NO3 2 இருக்கு, அதனால இங்க 2 போடுறோம். அப்புறமா கேக்கு இங்க 2 போடணும். PbI2, ரைட்? ஓகே. ஏன்னா Pbயோட வேலன்சி +2, ஐயோட வேலன்சி -1. அதனால PbI2 கிடைக்கும். நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் எல்லோ precipitate. திஸ் இஸ் எல்லோ. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, while performing the activity if lead nitrate is not available, இந்த lead nitrate நமக்கு available இல்ல அப்படின்னா, which of the following can be used in place of lead nitrate? lead nitrate பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, so lead sulfate, இது வந்து B, lead acetate, ammonium nitrate, potassium sulfate அப்படின்னு பார்த்தோம்னா, so we can be using only lead acetate. ஓகேவா? நம்ம லெட் அசிட்டேட் வந்தாதான் இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது KI கூட நம்ம என்ன பண்ணுவோம், லெட் நைட்ரேட்டுக்கு பதிலா லெட் அசிட்டேட் யூஸ் பண்ணுவோம். PbCH3COO twice. It is lead acetate. ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும், அதே PbI2 தான் கிடைக்கும். பிளஸ் இங்க CH3COOK. ஓகேவா? பொட்டாசியம் அசிட்டேட். இது பேலன்ஸ் பண்ணினா இங்க 2 இருக்கு, இங்க 2 போடுறோம். ஸோ PB இங்க வந்து நம்ம 2 போடுறோம். சேம் திங். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எல்லோ. ஸோ நமக்கு அயான்ஸ் இன்டர்ஃபேர் ஆகாம இருக்கிறதுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் we will be using this. So the answer is lead acetate.